பிரைஸ் தி லார்ட். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே என்னிடத்தில் கேட்க கடவான். ஆகிலும் அவன் எவ்வளவாகிலும் என்று சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ வேணாலும் கேளு, சந்தேகப்படாமல் விசுவாசமாக என்கிட்ட கேளு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிஸ்னஸில் முன்னேற்றம் வரணுன்னா அறிவு முக்கியம், குடும்பத்தை நடத்தணுன்னா அறிவு முக்கியம், ஊழியத்தை திருசபை நடத்தணுன்னா அறிவு முக்கியம். அறிவு இல்லைன்னா நடத்த முடியாது. அதனால தான் அற்புதமாய் சாலமோன் ஞானத்தை கர்த்தரிடத்திலே கேட்டார். ஆண்டவரே, நான் ஜனங்களை சரியாய் நடத்தத்தக்கதாக ஞானத்தை கொடுங்க. பாருங்கள், எவ்வளோ அற்புதமான காரியத்தை சாலமோன் கேட்டிருக்கிறார். அவ்வளோ அற்புதமாக யாக்கோபு தன் மாமனார் கொடுத்த வேலையை அழகாய் நேர்த்தியாய் செய்தார். அந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி பெருக்கினார் பாருங்க, எவ்வளோ ஞானமா. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும் உங்களுக்கும். அவர் போல ஞானம் நமக்கு வேணும்னா இயேசுகிட்ட கேளுங்க. ஆகிலும் எவ்வளோ நாளும் கேளுங்க, ஆனால் சந்தேகப்படாமல் விசுவாசமாக கேளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வல்லவராக. கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்கிற ஞானம் வேணும். படிக்கணும்னா ஞானம் இல்லைன்னா படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது. பிள்ளைகள் ஞானத்தை கேளுங்க. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேளுங்க. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டார், இன்னைக்கு உனக்கு ஞானத்தில் குறைவு இருக்குதா, என்கிட்ட இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிரைஸ்லாம் குடும்பத்தை நடத்த, பிஸ்னஸை நடத்த, ஊழியத்தை நடத்த, நல்லா படிக்க, சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை வாழ, இப்படிப்பட்ட ஞானத்தை கேட்டாலும் இயேசு தருவார். ஞானத்தை கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும் ராஜா. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஆகிலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே நடத்துல கேளுங்க. சொன்னதை பார்க்கிறோமே அப்பா, எங்களுக்கு அறிவு இருக்காது, நான் ஞானத்தில் குறைவு தான், நாங்கள் தேறினவர்கள் அல்ல. அறிவும் ஞானத்தை கற்று தருவீராக. குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, திருசபையை நடத்த ஞானத்தை கொடுங்க, ஊழியத்தை செய்ய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஒரு கம்பெனி அழகாய் நிர்வாகிக்க ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, வேலைக்கு போக எங்கே போகணும்னு ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கிற ஞானத்தை கொடுங்க. கர்த்தாவே, என்னிடத்துல கேளுங்க நீங்கள்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தை ஆவியை கர்த்தர் நீக்கி போடுவீராக. விசுவாசம் நீங்கள் கொடுத்தீனாதாம்மா எங்களுக்கு விசுவாசம் வரும். விசுப்பா, நீங்கள் எங்களுக்கு விசுவாசத்தை தருவீராக. விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. எங்கள் விசுவாசத்தை தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கணும்னா எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா. அப்போதான் நீங்கள் சொன்னீங்களே, ஞானத்தை எங்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களே இந்த மகிமையான ஞானத்தை கத்த தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை, வாக்குத்தத்த வசனம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இது ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்க கத்த உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.